ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். நடுக்குப்பம் மீனவ கிராமம் அருகே அமைந்துள்ள சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தி மீனவர்கள் கையில் பதாதைகளுடன் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவின் பேச்சை தொலைக்காட்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பார்த்தார். கோட்டக்குப்பம் அம்பேத்கர் நகர் பகுதியில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக நகரின் முக்கிய பகுதிகளில் பேனர்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரேஷன் கடைகளில் மலிவு விலையில் மளிகைப் பொருட்கள் விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. நடுக்குப்பம் மீனவ கிராமம் அருகே அமைந்துள்ள சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தி மீனவர்கள் கையில் பதாதைகளுடன் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்டது நடுக்குப்பம் மீனவ கிராமம். இங்கு 700 மீனவ குடும்பங்கள் வசித்து மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். தாங்கள் வசிக்கும் பகுதி அருகே தங்களுக்கு சொந்தமான இடத்தில் மீன்பிடி படகுகளை நிறுத்தி வருகின்றனர். இதனிடையே அருகில் வசிக்கும் ஆதிதிராவிட மக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மீன்பிடி படகுகள் நிறுத்தும் இடத்தில் சடலங்களை அடக்கம் செய்து சுடுகாட்டாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர்களுக்கு மாற்று இடம் இருந்தும் தொடர்ந்து இந்த பகுதியை அவர்கள் சுடுகாடாக பயன்படுத்தி வருவதால் பூமிக்கு அடியிலிருந்து குடிதண்ணீர் எடுக்கும் போது சடலமானது குடிதண்ணீர் வழியாக கலப்பதும் கடலுக்கு மிக அருகாமையில் சடலத்தை புதைப்பதால் கடல் அரிப்பின் போது சடலம் அடித்து கடலுக்கு செல்லப்படுவதால் அதனை மீன்கள் உட்கொள்கிறது. இந்த மீன்கள் மீண்டும் மனிதர்கள் சாப்பிடும்போது பலவிதமான நோய்கள் உருவாக்குவதாகவும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளிடமும் இது குறித்து புகார் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மீனவர்கள் மற்றும் பெண்கள் 300க்கும் மேற்பட்டோர் கையில் பதாதைகளை ஏந்தி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் அரசு உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை நடுக்குப்பம் மீனவ மக்கள் முற்றிலும் புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மீனவ மக்களின் இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவின் பேச்சை தொலைக்காட்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பார்த்தார். நாடாளுமன்ற மாநில சபையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அரசியல் சாசன திருத்த மசோதா மற்றும் தொகுதிகள் மறுவரை மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாக்கள் விவாதம் நடைபெற்ற பிறகு வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் மசோதா தோல்வியடைந்தது. இதனை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நேரு வீதியில் உள்ள வாட்ச் கடையில் நின்றபடி மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் உரை முழுவதையும் பார்த்த பிறகு அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். கோட்டக்குப்பம் அம்பேத்கர் நகர் பகுதியில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக நகரின் முக்கிய பகுதிகளில் பேனர்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள வார்டு 10, 11 அம்பேத்கர் நகர மக்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வந்த ஆதிதிராவிட நலத்துறை மூலமாக வழங்கப்பட்ட மயான இடத்தை மீன பகுதியைச் சேர்ந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆக்கிரமிப்பு செய்து அதில் தங்கும் விடுதி மற்றும் படகுகளை நிறுத்தி வைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இந்நிலையில் ஆதிதிராவிட மக்கள் பகுதியில் யாரேனும் இறந்தால் சவத்தை அடக்கம் செய்ய சிரமம் அடைந்து வந்தனர். இது குறித்து இரு தரப்பினர் இடையில் அடிக்கடி சிறு சிறு மோதல்கள் ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் ஆதிதிராவிட மக்கள் பயன்படுத்தி வந்த இடுகாட்டை அளவீடு செய்து அதில் விடப்பட்டுள்ள படகுகளையும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட தங்கும் விடுதலைகளும் அகற்றி ஆதிதிராவிட மக்களுக்கு சுடுகாட்டை ஒப்படைக்கும்படி உத்தரவு வழங்கப்பட்டது. இந்த உத்தரவு செயல்படுத்தாததால் கோட்டக்குப்பம் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கின் தீர்ப்பு 2025ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய 2 கோரிக்கைகளை 8 வாரத்தில் சரி செய்ய வேண்டும் என்று 4 வாரங்கள் கடந்தும் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது.
ஆதி திராவிட மயான இடத்தை அளவீடு செய்து ஆக்கிரமிப்பு செய்தது உறுதி செய்யப்பட்டது. உறுதி செய்யப்பட்ட பிறகும் இதுநாள் வரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து எதிர்வரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் கிராமத்தின் முக்கிய பகுதிகளில் கட் அவுட் மற்றும் வீடுகளில் துண்டு பிரசுரங்கள் ஒட்டி தங்களது எதிர்ப்பை தேர்தல் துறைக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ரேஷன் கடைகளில் மலிவு விலையில் மளிகைப் பொருட்கள் விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரேஷன் கடைகளில் மளிகைப் பொருட்களின் மலிவு விலையில் விற்பனை செய்யும் புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன்படி பொன்னி அரிசி கிலோ 52 ரூபாய், சர்க்கரை கிலோ 45 ரூபாய் என்று குறைந்த விலையில் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் மஞ்சள் ரேஷன் கார்டுகளுக்கு மாதம் 10 கிலோ இலவச அரிசியும், சிவப்பு ரேஷன் கார்டுகளுக்கு 20 கிலோ இலவச அரிசியும் வழங்கப்பட்டு வருகிறது. அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மாதம் 2 கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படுகிறது. தீபாவளி மற்றும் பொங்கல் போன்ற பண்டிகைகளில் இலவச மளிகைப் பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் தேவைக்கேற்ற பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி துவரம்பருப்பு 63 ரூபாய்க்கும், உளுந்து கிலோ 65 ரூபாய்க்கும், கடலைப்பருப்பு 46 ரூபாய்க்கும், பச்சைப்பருப்பு 61 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த மளிகைப் பொருட்களை வாங்க முடியும் என்றும், ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் வாங்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை 45 அடி சாலையில் திடீரென்று சாலை உள்வாங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி சாலையில் சூப்பர் மார்க்கெட் எதிரில் சுமார் 5 அடி அகலத்தில் சாலை திடீரென்று உள்வாங்கியது. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மக்கள் அதிகம் பயன்படுத்தும் இந்த சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளம் போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலை உள்வாங்கிய நிலையில் இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்த கவலை அதிகரித்துள்ளது. உடனடியாக சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் அதிரடியாக வாகனங்களில் கருப்பு ஸ்டிக்கரை அகற்றியுள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனங்களில் ஒட்டப்பட்டுள்ள கருப்பு ஸ்டிக்கர்களுக்கு எதிராக புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். அதன் ஒரு பகுதியாக போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங் தானே நேரடியாக களத்தில் இறங்கி ஆய்வு நடத்தினார். அப்போது அரசு நிர்ணயித்த அளவை விட அதிகமாக கண்ணாடியில் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்த பல வாகனங்கள் கண்டறியப்பட்டன. உடனடியாக அவற்றை அகற்ற போலீசாருக்கு அவர் உத்தரவிட்டதுடன் சில வாகனங்களை தானே கையால் ஸ்டிக்கர்களை அகற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். விதிமுறைகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கை உறுதிப்படுத்தும் வகையில் வாகன கண்ணாடிகளில் அதிக அளவு கருப்பு படலம் ஒட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவசர சூழ்நிலைகளில் வாகனத்தின் உள்ளே இருப்பவர்கள் தெளிவாக காண முடியாததால் பாதுகாப்பு சிக்கல்கள் உருவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் 3 பேரிடம் 2.16 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த ஆண்நபர் ஆன்லைனில் மின் வணிகம் என்ற நிறுவனத்தில் பதிவு செய்துள்ளார். இதனையடுத்து டீல் நவ் என்ற நிறுவனத்தை சேர்ந்த ஒருவர் அந்த நபரை தொடர்பு கொண்டு புதுவை முழுவதும் அவர்களது பொருட்களை விநியோகிப்பதற்கான ஒரு விற்பனை பிரதிநிதி மையம் அமைத்து தருவதாக கூறியுள்ளார். மர்ம நபருக்கு 1.65 லட்சத்தை அனுப்பியுள்ளார். பின்னர் மர்ம நபரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரியவந்தது. இதேபோல முத்திரையர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு நூதன முறையில் 30,000 ரூபாயை பறித்துள்ளார். இதேபோல மேரி உழவர்கரையைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் 21,000 ரூபாயை உடை ஆர்டர் செய்து மோசடிக்காரர்களிடம் ஏமாந்துள்ளார். இந்த நபர்கள் மொத்தமாக 2.16 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். இசை கலைஞர்களுக்கான இலவச மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இசை கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் சார்பில் பிம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்கத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்ச்சங்க தலைவர் முத்துலட்சுமி சரவணன், பிம்ஸ் மருத்துவமனை மக்கள் தொடர்பு அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி, கலைமாமணி டாடா பானுமதி, டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன், கவிக்குயில் மியூசிக் அகாடமி சார்பில் சுசீந்திரகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை பெற்றனர்.
மேலும் கடலூர், காரைக்கால், விழுப்புரம், மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இசைக்கலைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு பயனடைந்தனர். முகாமினை வெற்றிகரமாக நடத்த இளைய இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் நல சங்க தலைவர் முரளிதரன், செயலாளர் சரவணன், பொருளாளர் நெடுஞ்செழியன் மற்றும் சங்கத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். திசை மாறிய பந்தலினால் வாகன ஓட்டிகள் வெயிலில் தவிக்கின்றனர். புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் நலனை கருத்தில் கொண்டு முக்கிய சாலை சந்திப்புகளில் தற்காலிக நிழல் பந்தல்கள் அமைக்கும் நடைமுறை வழக்கமாக உள்ளது. குறிப்பாக சிக்னலில் காத்திருக்கும் வெயிலில் இருந்து பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இந்த பந்தல்கள் அமைக்கப்படுகின்றன. ஆனால் இந்த ஆண்டு ராஜா திரையரங்க சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள பந்தல் அதன் நோக்கத்திற்கு முரணாக அமைக்கப்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சிக்னலில் வாகனங்கள் நிற்கும் இடத்தில் அமைக்க வேண்டிய பந்தல் அதற்கு பதிலாக சிக்னலை கடந்த பின் செல்லும் பாதையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் சிக்னலில் காத்திருக்கும் போது வாகன ஓட்டிகள் நேரடியாக கடும் வெயிலில் நிற்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் பந்தல் அமைப்பின் அடிப்படை நோக்கம் முறையாக பின்பற்றப்படவில்லை என்று பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். அதிகரித்து வரும் வெப்ப அலை காரணமாக மதிய நேரங்களில் வெயிலில் இயங்குவது கடினமாக இருக்கும் நிலையில் இத்தகைய தவறான ஏற்பாடுகள் மக்கள் சிரமத்தை மேலும் அதிகரித்துள்ளன. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நிலையை ஆய்வு செய்து பந்தலை சரியான இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,135 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,13,080 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,720 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நடுக்குப்பம் மீனவ கிராமம் அருகே அமைந்துள்ள சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தி மீனவர்கள் கையில் பதாதைகளுடன் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவின் பேச்சை தொலைக்காட்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பார்த்தார். கோட்டக்குப்பம் அம்பேத்கர் நகர் பகுதியில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக நகரின் முக்கிய பகுதிகளில் பேனர்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரேஷன் கடைகளில் மலிவு விலையில் மளிகை பொருட்கள் விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.